நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மனதை தொட்ட ஒரு பதிவு. ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து திருமணம் செய்து கொள்கின்றான் ஒரு வாலிபன். முதல் இரவில் அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றான். காரணம், அவள் கொஞ்சம் கருப்பு. அவனுக்கு ஏனோ அவளை பிடிக்கவில்லை. மனைவியை வெறுத்தான். படுக்கையை விட்டு தள்ளி வைத்தான். என்னதான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாள். இப்படித்தான் ஒரு நாள், ஏன் என்னை வெறுக்கின்றீர்கள்? நான் உங்கள் மனைவி, உங்களை காதலிக்கின்றேன். அதை ஏன் உங்களுக்கு புரியவில்லை என்று அவள் சொல்ல இவன் ஒன்றும் சொல்லாமல் சென்று விடுகின்றான். இரவு 1 மணி போல அவனுக்கு திடீரென நெஞ்சு வலி வருகிறது. வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறுகின்றான். அவனை பார்த்த மனைவி அவனை விட கதறுகின்றாள். உடனே தன் வீட்டாருக்கும் கணவனின் நண்பருக்கும் போன் செய்கிறாள். கணவன் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தலை மீது கை வைத்து ஓர் பைத்தியக்காரி போல் புலம்பிக் கொண்டு வீட்டை சுற்றி சுற்றி வருகிறாள். இவளை பார்த்த கணவன் பயந்து போய் திருதிருவென முழிக்கின்றான். பாவம், எத்தனை நாள் வைத்த பாசமோ! கணவனின் நண்பன் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக வருகின்றான். தன் மார்போடு கணவனை அணைத்து கொண்டு, அண்ணா கொஞ்சம் வேகமாக செல்லுங்கள் என்றாள். அந்த ஒரு நொடி இவளையா வெறுத்தேன் என்று கண்மூடி அழுகின்றான் கணவன். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டான். மனைவியின் உறவினர்கள் வருகின்றார்கள். அவளது அழுகை அப்போதும் அடங்கவில்லை. இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு காதலா என்று எல்லோரும் வியந்து பொறாமையுடன் அவளை பார்க்கின்றார்கள். உங்கள் கணவர் புகை பிடித்ததால் வந்த பாதிப்பு என்கிறார் மருத்துவர். உறவினர்கள் அவனுக்கு அறிவுரை சொல்ல அவன் தன் மனைவியை தேடுகின்றான். அவள் கதறுகிறாள். அவள் கதவருகில் நின்று இன்னும் அழுது கொண்டேதான் இருக்கின்றாள். தன் மனைவியின் பெயரை முதலாக சொல்லி சத்தமாக அழைக்கின்றான். சடார் என்று என்னங்க என்று பதறி ஓடி வருகிறாள். அழுது அழுது அவன் கண்கள் சிவந்து போனது. அவள் கையை பிடித்து கொண்டு, இனி நான் புகை பிடிக்க மாட்டேன் உனக்காக என்றான். தன் கணவன் தன்னுடன் பேசுகிறான் என்ற சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுது கொண்டே சிரிக்கிறாள். என் மேல் இவ்வளவு பாசமா என்று கணவன் கண்களால் கேட்க, நீங்கள் என் கணவர், நான் உங்கள் மனைவி என்று ஒரு வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் முத்தமிடுகின்றாள் அந்த காதல் கொண்ட மனைவி. காலம் எப்படி மாறிப்போனாலும் கணவனை காதலிக்கும் மனைவிமார்கள் இன்னும் இருக்கின்றார்கள். தாய் தந்தையை தவிர இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயம் பிரிந்துதான் விடும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய சமூகத்தில் நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ கணவிமார்கள் சின்ன பிரச்சினைக்காக தலாக் செய்து விடுகின்றார்கள், பிரிந்து விடுகிறார்கள். தலாக் என்ற வார்த்தைக்கு எந்த அளவுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைங்கிறது அவர்களுக்கு புரியவில்லை. இறைவனின் அரசி நடுங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தலாக். அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு இலகுவாக நம் சமூகம் தற்பொழுது செய்து கொண்டு வருகிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.